வணக்கம். ஆன்மா மலரட்டும், வெளிரட்டும். உணர்வு, உணர்ச்சி வசம். உணர்வு பந்தத்தை உண்டாக்கும். உணர்வு நிச்சயமாக உணர்வு இருந்தால்தான் பிணைப்பை ஏற்படுத்தும். பந்த பிணைப்பு. உணர்வு அனைவரிடம், அனைத்து ஜீவராசிகளிடம் இருக்கிறது. உணர்வு இருக்கும்போதுதான் ஓடி வந்து தனது குட்டிக்கு மிருகங்கள் பால் குடிக்கிறது. அது அந்த உணர்வு வேண்டும், கண்டிப்பாக உணர்வு வேண்டும். ஆனால் உணர்வு பரிணாம வளர்ச்சியை உண்டாக்கும், பந்தத்தை உண்டாக்கும், இணைப்பை உண்டாக்கும், வெறுப்பை ஏற்படுத்தாது. அது உணர்வு நிச்சயமாக. ஆனால் உணர்ச்சி வசம் என்பது காட்டுத்தீ, காட்டாத்து வெள்ளம், யாரையும் அழித்துவிடும். உணர்ச்சி வசம் பொல்லாதது. அது மனதில் இடம் இடம் கொடுக்கும்போது, மனதில் ஆட்கொள்ளும்போது அது தீயைப் போல கெடுதலான ஒரு வெறித்தனமான நிலைப்பாட்டுக்குரியது உணர்ச்சி வசம். அந்த உணர்ச்சி வசம் வரும்போதுதான் சில கொடிய சம்பவங்கள் நடந்தேறுகிறது. அது நிச்சயமாக அந்த உணர்ச்சி வசத்தை, அது ஒரு விஷம். உணர்ச்சி வசம் அது ஒரு விஷம். அதை நீக்கிவிட வேண்டும். மனதிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், படித்திட வேண்டும். அதே இருக்கக்கூடாது. ஆனால் பந்தம் என்னும் உறவை, அன்பை, பாசத்தை, பிறர் மேல ஒரு நிறைவான ஒரு உயர்வான எண்ணத்தை மனதில் உண்டாக்குவது உணர்வு. உணர்வுங்கிறது கண்டிப்பாக எல்லா நிலையிலையும் உண்டு, எல்லா ஜீவராஜிலையும் உண்டு. உணர்வு இல்லாத உயிரினமே இல்லை. உணர்வு வேண்டும். உணர்ச்சி வசம்தான் பொல்லாதது. அது காட்டுத்தீ. அதை அகற்றிவிட வேண்டும். நிச்சயமாக ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை நிலைப்படுத்தி உணர்ந்து செய்யும்போது நிச்சயமாக அது பெரிய தவறை உண்டாக்காது. திடீர் ஒரு தீயை உண்டாக்காது, மனத்தீயை உண்டாக்காது, மனப்பிசகை உண்டாக்காது. உணர்ந்து செயல்பட்டால் உண்மையில் குணம் உயர்ந்து நிற்கும்.